வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மனு தாக்கல் செய்யும் இடத்தில் வேட்பாளருடன் அதிகபட்சம் 4 பேருக்கு மட்டுமே அனுமதி. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறும் முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரசாணை வெளியீடு. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மக்களவை தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளின் வேட்பாளர் பட்டியல் இன்று காலை வெளியீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட உள்ள பட்டியலில் 10க்கும் மேற்பட்டோர் புதுமுகங்களாக இருக்க வாய்ப்பு. மக்களவை தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையையும் இன்று வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெண்கள் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெறும் என்று எதிர்பார்ப்பு. பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசியதற்கு மன்னிப்பு கோரினார் மத்திய இணையமைச்சர் ஷோபா. தமிழகத்தில் கடும் கண்டனம் எழுந்ததை அடுத்து கருத்துக்களை திரும்பப் பெறுவதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. திடீரென கூட்டணி மாறிய பாமகவுக்கு தர்மம் நல்ல பதிலை கொடுக்கும். அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி பேட்டி. எதனால மாறி இருப்பாங்க, என்ன நினைக்கிறீங்க? தர்மம் அதற்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாமகவை மிரட்டி பாஜக கூட்டணியில் இணைத்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. திட்டமிட்டேதான் அதிமுகவை கழற்றிவிட்டதாகவும் கருத்து. மிரட்டியாவது அதிமுகவை கூட்டணியிலே சேர்த்திருக்க முடியும். 1-2 தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பியிருந்தால் அதிமுகவையும் கூட்டணியிலே சேர்த்திருக்க முடியும். அவர்களிடத்திலே ஏவுவதற்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இடி இருக்கிறது, ஐடி இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது. ஆனா ஏன் பண்ணல? நீ அப்படியே இரு. தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று பணிபுரியும் ஊடகத்துறையினர் தபால் வாக்களிக்க ஏற்பாடு. ரயில், மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் ஊழியர்களும் தபால் வாக்களிக்க அனுமதி. சென்னை கொரட்டூர் பகுதியில் ஜாக்வார் சொகுசு காரில் இருந்து கட்டுக்கட்டாக 24,32,000 ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்றதால் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கிராம மக்களின் பணத்தை தேர்தலுக்கு பயன்படுத்த போவதாக எழுந்த புகார். 40 லட்சம் ரூபாய் உள்ளதாக கூறப்படும் பணப்பெட்டிக்கு சீல் வைத்து தேர்தல் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பு. வேலூர் மாவட்டத்தில் திமுக நிர்வாகி அசோகனின் அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை. மக்களவை தேர்தல் நேரத்தில் அதிகாரிகளின் ரெய்டால் பரபரப்பு. ஹிஜாவு நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த சென்னை தம்பதி கேரளாவில் கைது. 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த இருவரையும் பிடித்த தனிப்படை போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் பாராட்டு. நடுக்கடலில் மீன்பிடித்ததில் ஏற்பட்ட தகராறில் கேரளா மற்றும் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தை சேர்ந்த 6 விசைப்படகுகள் தூத்துக்குடி மீனவர்களால் சிறைப்பிடிப்பு. இழுவை வலையை பயன்படுத்துவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை சேர்ந்த மீனவர்கள் குற்றச்சாட்டு. கேரளாவை சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிப்பதில் அத்துமீறலில் ஈடுபடுவதாக தூத்துக்குடி மீனவர்கள் குற்றச்சாட்டு. தாங்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளில் கேரள மீனவர்கள் மீன்பிடிப்பதாக கூறி தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். உத்தரப்பிரதேச
உத்தரப்பிரதேசத்தில் 2 சிறுவர்கள் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் நீடிக்கும் பதற்றம். அசம்பாவிதங்களை தவிர்க்க சம்பவ இடத்தை சுற்றிலும் போலீசார் அதிக அளவில் குவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் சிறுவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்தை நேரில் ஆய்வு செய்த காவல்துறை உயர் அதிகாரிகள். தடயங்களை சேகரித்து விசாரணை தீவிரம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இணைந்தார் நட்சத்திர வீரர் டேவிட் வார்னர். புஷ்பா பட ஸ்டைலில் வரவேற்று அணி நிர்வாகத்தினர் அசத்தல். மகளிர் பிரீமியர் லீக் கோப்பையை வென்ற ஆர்சிபி மகளிர் அணியை கௌரவித்த ஆர்சிபி ஆண்கள் அணி. விராட் கோலி தலைமையில் இரு பக்கமும் அணிவகுத்து நின்று கைத்தட்டி உற்சாகப்படுத்திய காட்சிகள். கேரளாவில் படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் விஜயை காண அதிக அளவில் கூடி ரசிகர்கள் அதகலம். வாகனத்தின் மீது ஏறி மீண்டும் தன் ஸ்டைலில் செல்ஃபி எடுத்துக் கொண்டார் விஜய். கழுத்தோடு கட்டிய சிறகு போன்ற உடைக்கு நடுவே சற்று கவர்ச்சி. நடிகை சமந்தாவின் புதிய புகைப்படங்களுக்கு குவியும் லட்சக்கணக்கான லைக்ஸ். காரைக்கால் கைலாசநாத சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ விழாவில் களை கட்டிய சகோபுர வீதி உலா. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளிய சுவாமியை கண்டு பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.